إليك إله الخلق أعفى رغبتي وإن كنت يا ذا المن. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அபிவிருத்தியும் என்றென்றும் நம் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக. அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி நேசிக்கும் என் அன்பு சகோதரா, அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியானுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக அவன் தன்னுடைய அரிசை விட்டு இறங்கி இரவனுடைய கடைசி பகுதியிலே முதல் வானத்தை நோக்கி அல்லாஹ் வருகிறான். அன்புள்ள சகோதரா, உன்னையும் என்னையும் நேசிக்க வைத்த அந்த அல்லாஹுவை நாம் இருவரும் அந்த அல்லாஹுவை நேசிக்கிறோம். அல்லாஹும் நம்மை நேசிப்பானாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும் ஆமீன். அப்பேற்பட்ட அந்த அல்லாஹுடைய நேசமும் கருணையும் அன்பும் பாசமும் நம் மீது விழ வேண்டும் என்றால் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்குகிறான் இரவினுடைய கடைசி பகுதியிலே. அந்த நேரத்தில் சகோதரா, நம்மை படைத்த ரப்பிடம் நாம் எதை கேட்கிறோம்? அந்த ரப்பை நாளை சோனத்தில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கேட்டோமா? இல்லை, நீயும் நானும் சோனத்திலே அமர்ந்து கொண்டு அல்லாஹுவை பார்ப்பதற்கும் அல்லாஹுடைய தூதர் முன்னாடியில் அல்லாஹுடைய தூதரோடு சேர்ந்து அவர் பின்னாடி நின்று ஜமாத்தாக தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று அந்த அல்லாஹுவிடம் பிரார்த்தித்தோமா? உள்ளத்தை உணர்ந்து பார்ப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் தினமும் இறங்கக்கூடிய இரவினுடைய கடைசி பகுதியிலே நாமும் விழித்து அந்த அல்லாஹுவிடம் உள்ளம் உருகி அந்த அல்லாஹுடைய கருணையும் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பெறுவதற்காக வேண்டி அந்த அல்லாஹுவிடம் அழுது 2 ரக்காத் நம்மால் இயன்ற அளவு குறைந்தபட்சம் 2 ரக்காத்தாவது தொழுது உள்ளம் உருகி துவா கேட்டால் நிச்சயமாக அந்த அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தில் படைத்திருக்கும் படைப்புகளில் 100ல் 1% தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறான், காண்பிக்கிறான். நமக்கு நாம் காணக்கூடிய ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், சரப்பூஞ்சியாக இருக்கட்டும், இன்னும் நமது கண்களுக்கும் உள்ளத்திற்கும் குளிர்ச்சியான அத்தனை இடங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் விட அதனுடைய 99% அல்லாஹ் தஆலா சோனத்தில் படைத்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அப்பேற்பட்ட தூய் இஸ்லாத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்தானே. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை ஐங்கால தொழுகையின் மூலமாக நெருங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தானே. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுக்காக நாம் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தானே. அல்ஹம்துலில்லாஹ். உணர்ந்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். இவ்வுலகத்தில் ஒன்று கூட்டியவன் யார்? நம்மை எல்லாம் இவ்வுலகத்தில் ஒன்று கூட்டியவன் யார்? எந்த நோக்கத்திற்காக நம்மை ஒன்று கூட்டினான்? நிச்சயமாக அல்லாஹ் நன்மைக்காகவே நம் அனைவரையும் ஒன்று கூட்டினான். நமது உள்ளத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்பேற்பட்ட அல்லாஹ் நம்மை சோனத்தை அடைய வேண்டும் என்று அந்த அல்லாஹ் நாடிவிட்டான். ஆனால் நாம் அதற்காக என்ன முயற்சிகளை செய்கிறோம்? அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இரவனுடைய கடைசி பகுதியிலே இறங்கும் போது அந்த அல்லாஹ்விடம் நாமும் இணைத்திருந்து அந்த நேரத்திலே அல்லாஹ்விடம் மன்றாடி துவா செய்தால் நமது இம்மை வாழ்க்கையும் நாளை மரணமில்லா மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா நமக்கு லேசாக்கி தருவானே. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும் ஆமீன். அப்பேற்பட்ட நற்பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் தினமும் நம்மால் இயன்ற அளவு 2 ரக்காத் ஸலாத்துல் கியாமுல்லை தஹஜ்ஜத்தை தொழுது அந்த அல்லாஹ்விடம் சஜ்ஜாவிலே அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். வல்ல ரஹ்மானே, எந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டி எங்களை எல்லாம் இவ்வுலகத்தில் நீ ஒன்று கூட்டினாயோ அதுபோல் நாளை மறுசரில் உன்னுடைய அரிசில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தா. நாளை சோனத்திலும் எங்களை ஒன்று கூட்டுவாயாக என்று அந்த அல்லாஹ்விடம் துவா செய்வோம். அல்லாஹ்வோடும் அல்லாஹுடைய தூதர்களோடும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி வந்த சஹாபாக்களோடும் நாங்கள் மரணமில்லா அந்த வாழ்க்கை சோனத்தில் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைக்குடைய இன்பங்கள் எத்தனை, அந்த வாழ்க்கைக்குள்ள சுகங்கள் எத்தனை, அந்த வாழ்க்கைக்கு உண்டான மதிப்புகள் எத்தனை. இவ்வுலகத்தில் கோடி விலை கொடுத்தாலும் அந்த வாழ்க்கை கிடைக்குமா? நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அல்லாஹ் நமது தேவைகளை
பூர்த்தி செய்வதற்காக வேண்டி இறங்கி வரும் அந்த இரவினுடைய கடைசி பகுதியிலே நாம் இனித்த அந்த அல்லாஹ்விடம் அந்த சுவனத்தை கேட்டால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த அல்லாஹ் நமக்கு சுவனத்தை கண்டிப்பாக தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்புள்ள கொண்ட சகோதரர்களே, இந்த கியாமுல் லைல் தொழுகையின் மூலமாக உள்ளங்களிலே அல்லாஹுடைய சக்தியை அதிகம் உணரலாம். தக்வாவையும் இஹ்லாஸையும் ஈமானுடைய உணர்ச்சிகளையும் உறவுகளையும் அதிகமாக உணரலாம். அந்த உணர்ச்சிகளையும் உறவுகளையும் அதிகமாக பேணி பாதுகாத்த நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இவ்வுலகத்தில் வாழும்போது அல்லாஹுக்காக வேண்டி பரஸ்பரம் அதிகமாக நேசித்து அல்லாஹுடைய மார்க்கத்திலே வாழ்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்திலே மரணிக்க செய்வானாக. அல்லாஹுக்காக வேண்டி உங்களை அதிகமாக நேசிக்கும் அன்புள்ளம் கொண்ட என்னால் இயன்ற அளவு என்னால் முடிந்த ஒரு சிறிய ஒரு உரையை உங்களுக்கு அல்லாஹுக்காக வேண்டி நான் சமர்ப்பிக்கிறேன். جعلت الرجاء مني لعفوك سلما فما